எனக்கு இப்ப போறியா இல்ல கொலை போட்டுருவ? சரிங்கய்யா. சித்ராசு இதுக்கு ஆயா அம்மா அப்பவே படிச்சிருக்கணும். இப்ப பாத்தியா அம்மா எப்படிலாம் பேச்சு வாங்குறேன்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத கண்ணு. எப்படியாவது நம்ம தம்பியோ தங்கச்சியோ உனக்கு பொறுப்பால அவன் கண்டிப்பா நான் படிக்க வச்சிருவேன் கண்ணு. அம்மா நீங்க அழாதீங்கம்மா. கண்டிப்பா நம்மளோட நிலம் மாறுமா. நீ அழாதம்மா, நான் பாத்துக்கிறோம்மா. இப்ப என்ன அங்க போய் வேலை நிலமா செய்யணும். நான் முடிஞ்சது என்னால முடிஞ்ச நேரத்துல பண்றேம்மா. சரி கண்ணு வா. ஐயா வணக்கம்ங்க ஐயா. நான் இந்த குப்புசாமி இருக்கேன். வாயா. என்ன கதை? எல்லா வேலையும் முடிச்சுடா. எதுக்கு இங்க வந்திருக்க? இல்லைங்கய்யா, விளைச்சல் எல்லாம் வந்துடுச்சு. ஆனா கூலி வந்துட்டு 2 மாசமா கொடுக்கவே இல்லை. புள்ள குட்டிகள்லாம் பட்னியா இருக்குதுங்க. ஏற்கனவே அரை வயிறும் கால் வயிறுமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஐயா. நான் இங்க வந்துட்டு கோடியில அப்படியே மிதக்கிறேன். உனக்கு கூலி வேண்டி கிடக்குதா? கொடுக்குற காசை வாங்கிட்டு தான் போகணும். இந்த எதிர்த்து பேசுறது, நீயே கூலி எதிர்க்கிறதெல்லாம் இங்க நடக்க கூடாது. இல்லைங்க ஐயா, ஏற்கனவே 10 மணி நேரம் இங்கதான் இருக்கேன். வீட்டுல புள்ளத்தாச்சி எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது 25 ரூபாய்க்கு ஒரு 30 மாதிரி கொடுக்குறாங்க ஐயா. இப்ப 30 ரூபாய் கேட்பேன். அதுக்கப்புறம் என் சொத்தை எழுதி கேட்பேன். என் பிள்ளை எல்லாத்தையும் நான் தெருவில் நிக்க வைக்கிறதுக்கா? இதெல்லாம் முடியாதுப்பா. போய் வேலையை பாரு. இல்லைங்க, இது நான் மட்டும் இல்லை, நம்ம
மக்கள் எல்லாமே அதை தான் கேட்குறாங்க. அதனால கொஞ்சம் பாருங்கய்யா. இப்ப என்ன உனக்கு இருக்கிற வேலையும் போகணுமா? ஏற்கனவே கிடைக்கிற காசு உனக்கு பத்தல, இதுல உனக்கு மேல வேற கேட்கிற, என்னை எதிர்த்து பேசுற அளவு வந்துட்ட, இதுல கூட்டு சேர்க்கிறியா? என்ன கூட்டு சேர்த்து என்ன எதிர்க்க பாக்குறியா? நான் யாரும் தெரியுமில்ல ஐயா. அப்படின்னு நான் சொல்லலைங்கய்யா. எல்லாருமே இங்க கொஞ்சம் சிக்கலாதான் இருக்கும், அதுக்காக தான் பேச வந்த. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா. சரிப்பா, நீ வேணா இப்போ வீட்டுல இருக்க எல்லா பெண்களையும் வந்து உட்கார வைக்கிறியா? ஐயா, வார்த்தை கொஞ்சம் தவறுது. ஓ, மைனருக்கு ரோஷம் வருதோ? முடிஞ்சா குடுக்கிற கூலிக்கு வேலை செய்ய, இல்லைன்னா வெளியே போ. உன்ன மாதிரி நான் 1000 பேர் இறக்குவல்ல ஐயா. அப்படின்னு இல்லை. இப்ப போறியா இல்லையா? திருடுற நாயை இங்க கரட்டி அடிக்கதா ஊரு இங்க கிளம்புது. இருக்கிற காட்டுல முரட்டு நரி ஒன்று குருட்டு தடமாதா திருடுது. திருடுற நாயை இங்க விரட்டி அடிக்க இங்க ஊரு இங்கதான் கிளம்புது. கேட்காத கேட்காத கேள்வியனையும் கேட்காத, கேட்காத கேட்காத கேள்வியனையும் கேட்காத, பார்க்காத பார்க்காத, உன்னை குனிஞ்சாலும் நீ தலை வந்து பார்க்காத. விளையிற பூமியில இங்க எனக்கு வேலையும் சரியில்லை. இந்த விளையிற பூமியில எனக்கு வேலையும் இங்க சரியில்லை. கொடுக்கிற பொருளுக்கு தான் நியாயமான கூலியும் இல்லை. விளையிற பூமியில எனக்கு சரியான வேலை இல்லை. விளையிற பூமியில எனக்கு சரியான வேலை இல்லை. கொடுக்கிற பொருளுக்கு தான் நியாயமான கூலி கூட இங்க இல்ல. விவசாயத்துல எங்க ரத்தம் இங்க கலக்குதுங்க. அத எதிர்த்து சொல்ல நினைச்சா என் கண்ணு ரெண்டும் கலக்குதுங்க. விவசாயத்துல எங்க ரத்த சாயம் கலக்குதுங்க. அத எதிர்த்து சொல்ல நினைச்சா என் கண்ணு இங்க கலக்குதுங்க. போராடுங்க, 4 பேர் சேர்ந்தா போராடுறீங்களா? ஐயோ, என் புள்ள குட்டியாக இருக்கு, என் கை குழந்தை யாராவது காப்பாத்துங்களே. ஐயோ, கேள்வி கேட்டது ஒரு குத்தவாயா? என் பையாக இருக்காரு. ஐயோ,
1968 தஞ்சாவூர்ல கீழ்வெண்மணி என்ற கிராமத்தில் இருக்க மக்கள் அவர்களுக்கான உரிமைக்காக போராடினது. அது மட்டும் இல்லாம அவங்க கூலிக்காக மட்டும் போராடல. நீ கேள்வி கேட்டினா சாணி பாலும்பாங்க. அவன் கல்ற சாணியில இது வெறுமையா தண்ணியை கலந்து அதை அவன் அங்க குடிக்க வைப்பாங்க. அங்க இருக்க பெண்கள் எல்லாருமே அந்த பண்ணையாருக்கு அவரோட ஆசைக்கு ஏற்ப போகணும். அதுவும் அந்த ஒரு சின்ன ஒரு கிராமத்துல நடந்ததில்லை. இப்போ அவன் கல்யாணம் ஆகி இன்னொரு பண்ணையார்கிட்ட போனாலும் அந்த பண்ணையார்களுக்குள்ளதான் அந்த பெண் இருப்பாரே தவிர அந்த பெண்ணோட உரிமை அங்க இல்லாம இருந்தது. சின்ன பசங்க ஒரு 17 வயசு வரைக்கும் அவங்க வேலை செய்யணும். வேலை செஞ்சதுக்கு அப்புறம் 18 வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு கூலி தருவாங்க. அதுவும் பாதி கூலி தான் அங்க தருவாங்க. இது எல்லாமே எதிர்த்து போராடினாங்க. 68 பேர்ல 33 பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே ஒரே இரவுல வந்துட்டு அந்த நில உரிமையாளர்கள் எல்லாருமே எரிச்சு அந்த ஒரு கிராமத்தையே வந்துட்டு எரிச்சுட்டாங்க. காரணம் 25 ரூபாயில இருந்து அவங்களோட கூலியை 30 அவங்க கேட்டது. இது பலருக்கு நம்ம இப்போ வந்துட்டு சொல்லுவாங்க விவசாயிகள் போராடுறது நிறைய பேர் தெரியலன்னு. இது எல்லாருக்குமே நம்ம விதைத்து கொண்டே தான் இருக்கிறோம். இந்த விதைகள் எல்லாம் அவர்கள் உயிர் போய் இங்கே உரமாக தான் மாறுகிறதே தவிர நாளை அவர்களின் தலைமுறை படித்து ஒரு மரமாக மாறவில்லை. அதை பற்றி சொல்றதுக்கான தெருக்கூத்து தான் இருக்கு. நன்றி. Check. So that was Ramya for you all. So a quick set of comments from our judge, Manoj ma'am. Thank you ma'am. Thank you Ramya. Round of applause once again for Ramya, everybody. Let's hear it for her.